ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நீங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஃப்ரைடே வீலாக் தான் பார்க்க போகிறீங்க. இப்போ இந்த பூ வந்து நம்ம வீட்டில் கொடுத்த பூ. இந்த பூ வந்து குன்றத்தூர் முருகருக்கு கொடுத்தாச்சு, திருநாகேஸ்வரம் சிவனுக்கு கொடுத்தாச்சு, பெருமாளுக்கு கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க நாகத்தம்மன் கோயிலுக்கு தான் போக போகிறோம். அந்த பூவை சாமிக்கு கொடுத்துடலாம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம வீட்டில் கொடுத்துருக்கோம். கோயிலுக்கு போயிட்டு அப்படியே நம்ம வீட்டு பக்கத்துல சந்தை இருக்கு, குன்றத்தூர்ல சந்தை போட்டிருக்காங்க, அதையும் பார்க்கலாம். வாங்க அது எப்படி இருக்கு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் கோவில், நாகத்தம்மன் கோவில். சக்தி வாய்ந்த அம்மன் இவங்க. கோவிலில் ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு, என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஃபங்க்ஷன் வந்தவங்க பாப்பாவை கொஞ்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் பிள்ளையார் சாமி கும்பிட்டு அம்மன் சாமியை கும்பலான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டுருக்கோம். ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருந்ததுனால தான் கோயில் க்ரௌடாக இருந்தது, இல்லைன்னா கோயில் காலியாக தான் இருக்கும். அம்மன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க. நாங்கள் சாமி கும்பிட்டு சந்தைக்கு கிளம்பிட்டோம். எங்கள் ஊர் நிறைய பேருக்கு குன்றத்தூர் பக்கத்தில் சந்தை இருக்குன்னே தெரியாது. அஞ்சுகம் நகர்ல இருந்து பெரியார் நகர் வரைக்கும் சந்தை போட்டிருக்காங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ க்ரௌடாக இருக்கு. ஃப்ரைடே ஈவினிங் 4 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. காய்கறிங்கெல்லாம் எடுத்து வச்சு அடுக்கி நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்கும் கடைங்க. வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே இங்கே கிடைக்கும். காய்கறி, பழங்கள், மளிகை சாமான், மிளகாய், தனியா, பருப்பு, அரிசி, துணி, செருப்பு எல்லாமே சேல் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு சென்னையில் பல்லாவரத்தில் தான் சந்தை இருக்கிறது மட்டும்தான் தெரியும். குன்றத்தூரில் இங்கேயும் சந்தை இருக்குது. தெரியாதவங்க இங்கே வந்து பாருங்கள். கடையில் காய்கறிகள் வாங்குறத விட இவங்கக்கிட்ட கொஞ்சம் சீப்பாக தான் இருக்குது. காய்கறிலாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், ஆனால் நம்ம பார்த்து வாங்கணும். எலிதா வீட்டு முன்னாடி எவ்வளோ இருக்குதுடா? அதெல்லாம் பெருசாலி அஸ்வந்துக்கு இந்த குட்டி எலி வேணும் வேணும் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தான். எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் எலி கூட. இது வந்து பேராக வந்து 1400 rupees சொன்னாங்க. லவ் பேர்ட்ஸு, குட்டி குட்டி மீன் இது எல்லாமே சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அஸ்வந்த் குட்டி குட்டி மீன் இதுவும் வாங்கி கொடுங்க, எனக்கு எலி வாங்கி கொடுங்க, நான் எலி வளர்க்க போகிறேன், லவ் பேர்ட்ஸ் வாங்கி கொடுங்க, அங்கே எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தான் வாங்கி கொடுக்க சொல்லி. வெறும் அந்த பாசை நினைக்கிறேன். இது
இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் காய் வாங்க போகிற டைம் ஆகிடுச்சு சொல்லிட்டு நான் காய் வாங்குறதுக்கு கிளம்பிட்டேன். ஃப்ரைடே மட்டும் இந்த ரோடு க்ரௌடாக தான் இருக்கும். இதனால் டிராஃபிக்காக வேறு ஆகுது. பூச்செடிங்கெல்லாம் கூட சேல் பண்ணாங்க. நாங்கள் 5 ரோஸ் செடி வாங்கியிருக்கோம். மாடியில் வச்சுருக்கோம். நல்லா வளர்ந்துட்டு தான் இருக்குது அந்த ரோஸ் எல்லாமே. ஐயோ, சந்தைக்கு போயிட்டு வந்துட்டியா? பூவா சாப்பிட்றியா? சாப்பிடு. அஸ்வன், சந்தைக்கு போயிட்டு வந்துட்டியா? பூவா சாப்பிட்றியா? ஓகே, சாப்பிடு. சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பசிச்சதுன்னு சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னென்ன காயெல்லாம் வாங்கிட்டோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெங்காயம் வாங்கினோம் 2 கிலோ 50 ரூபா. மோஸ்ட்லி காய் எல்லாமே கூறு 20 ரூபா தான் வைப்பாங்க. உருளைக்கிழங்கு 20 ரூபா. கேரட் வந்து 40 ரூபா. நான் 2 கூறு வாங்கினேன். அதுக்கப்புறம் மாங்காய் வந்து 50 ரூபா. இது கருணக்கிழங்கு வந்து 30 ரூபா. புதினா வந்து 2 கட்டு 10 ரூபா தான். கத்திரிக்காய் பாருங்கள் 20 ரூபா. சக்கரவள்ளி கிழங்கு பாருங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 20 ரூபாய்க்கு. நம்ம கடையில் வாங்கணுன்னா ரேட் அதிகமாக இருக்கும். சேப்பங்கிழங்கு 20 ரூபா. முருங்கைக்காவும் 20 ரூபா. பீன்ஸும் 20 ரூபா. ஒரு கவரில் கட்டி வச்சுருக்காங்க. பாவக்காவும் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோவுக்கு கூட தான் இருக்கும் 20 ரூபா. அப்புறம் இஞ்சி 20 ரூபா. பச்சை மிளகாவும் 20 ரூபா. லெமன் பாருங்கள் 20 ரூபா ஒரு கவர் ஃபுல்லாக. இதே ஒரு 10-15 லெமன் இருக்கும். இது வந்து 1/4 கிலோ 30 ரூபா. 1/2 கிலோ 50 ரூபா. நாங்கள் 1/4 கிலோ மட்டும்தான் வாங்கினேன் 30 ரூபா. மாம்பழம் வந்து 3 கிலோ 100 ரூபா ருமானி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சந்தைக்கு போயிட்டு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.